மை டியர்ஸ், நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? பார்த்தாலே தெரிஞ்சிருக்கிறோமே, என்கிட்ட ஒரு 5 வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரி, என்ன பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ வேறு வெயில் டைமாக இருக்கா, நல்லா சில்லுன்னு ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்லான்ட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அடிக்கனமான பாத்திரம், உங்கள்கிட்ட என்னது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பாத்திரம் திக்காக இருந்தால் தான் நல்லது, இல்லாட்டா ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும் இந்த கஸ்டர்ட் பவுடர். இப்போ பால் பாக்கெட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலில் நான் 3/4 ஊற்றிட்டேன். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் 1/4 வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு தேவையான அளவுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடரை எடுத்து இதை ஒரு பவுலில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஓகேவா? கஸ்டர்ட் பவுடரை ஓப்பன் பண்ணிட்டோம். இதை நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூனோ அல்லது 4 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சரியா? ஸ்பூனில் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். பால் நல்லா பொங்கிட்டு நீங்கள் இந்த பாலில் கஸ்டர்ட் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? இதை நம்ம இன்னும் பால்குள்ளே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டலாம். சுகர் சேர்த்தாச்சு. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக சுகர் மெல்ட் ஆனோடனே தண்ணி ஆயிரும். அதை சிம்லே வச்சுட்டு ஒரு கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கஸ்டர்ட் பவுடர் சிம்மில் தான் வச்சு எல்லாமே பண்ணணும். ஓரளவுக்கு கட்டி ஆகிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஃபேன் கடியில் வச்சு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஆற வைக்கலாம். சரியா? 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு நல்லா ஆறி நல்லா சில்லுன்னு ஆகிட்டு இந்த கேப்பில் ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? ஆப்பிள், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸ், மேங்கோ, மாதுளை, பப்பாயா. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ரீமியாக இருக்கா? இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சரியா? ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம். சரியா? சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடும்.